வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீக்கெண்டில் 2 படங்கள் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஒன்று ஜிடிஎன், இன்னொன்று டிசி. இந்த 2 பற்றி இதில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜிடி நாயுடு பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம டிசி பக்கம் வருவோம். இந்த ஜிடி நாயுடு வந்து ஓகே, மாதவன் அவர்கள் பயோபிக்னா அதுதான், பயோபிக்னா கொடுங்க, நான் கேரக்டராக மாறி வந்துடுறேன்ற மாதிரி ஆல்ரெடி ராக்கெட்ரி படத்தில் என் துரந்தரில் கூட அந்த கேரக்டருடைய சாயலில் அவரை ரெப்ளிகேட் பண்ணுற விதமாக தான் இருப்பாரா. ஸோ பயோபிக்குன்னே இப்போ மொத்தமாக அவரை நேர்ந்து விட்டாங்க. அந்த வகையில் அவர் தான் ஜிடி நாயுடு அவர்களுடைய இந்த கதையில் நடிச்சிருக்கிறார். அப்படி அண்டு ஜஸ்ட்டு அவர் வந்து அந்த ஒரே லுக்கில் வராமல் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி லுக்கை மாற்றுறதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் இந்த படம் வந்து ஜிடி நாயுடு அவர்களை பற்றி தெரியும்பா, பட் ஆனால் அவரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரா, இவ்வளோ விஷயங்கள் அவரை சுற்றி இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சவரை என்னமா ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு பல விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய படம் இது. அண்ட் இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் மாதவன் அவர்களுடைய அந்த ஆக்டிங். ஏன்னா இந்த கேரக்டரே வந்து ரியல் லைஃப்பில் அண்ணாமலை, சிவாஜி அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அண்ணாமலையில் ஏலம் சீனு, சிவாஜியில் வந்து ஏங்க அவரை லாக் பண்ண பார்த்தீங்க, மொத்தமாக பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கன்ற மாதிரி இவ்வளோ மாஸ் மூமெண்ட்ஸ் உள்ள ரியல் கேரக்டர். இவ்வளோ கண்டுபிடிச்சாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கன்னு இந்த வழக்கமான இந்த பயோபிக் டெம்ப்ளேட்டில் இருக்கும்ல, அந்த டெம்ப்ளேட்டில் இந்த படமே இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசான ஆள் தான். ஸோ அந்த மாசான ஆளை அசால்ட்டாக கேரி பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அவ்வளோ வயசுலேயுமே ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அந்த ஒரு ஆர்வமும் இருக்கணும், அந்த விஷயத்தை பண்ணுறதா இருக்கட்டும். ப்ளஸ் மக்கள் மேலேயே சாய் போங்கடா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கத்துறதுன்னு இப்படி பல விஷயங்களே இந்த கேரக்டர் டீல் பண்ணணுமா, அதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்து சத்யராஜ் அவர்களும் ஜெயராம் அவர்களும், இவங்க 2 பேருடைய அந்த கேரக்டருமே, அவங்க 2 பேருமே வந்து அவங்க ஃபேஸ் ஆஃப் சீனு அதெல்லாம் கிட்டத்தட்ட மாஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஆமாம், பயோபிக்கில் வெறும் இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க இப்படி தானே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, என்ன மாஸ் ஏரியாலாம் டச் பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இவருக்குமான அந்த ஒரு இவரை தடுத்து நிறுத்தணும்டா, டே ஓவராக வளர்ந்துக்கிட்டே போகிறாரு, சின்ன ஒரு கேப்பு கிடச்சா இவர் சூரியவம்சம் சரத்குமாரி ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாருன்ற மாதிரி அவர் மொத்தமாக லாக் பண்ண பார்க்குறாங்க. அதை மீறி அந்த மனுஷன் எவ்வளோ விஷயங்களை சாதிச்சார், இவ்வளோ விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சாரான்னு எக்ஸைட்மெண்ட்டோடவே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். அண்ட் அந்த காலத்தை ரீக்ரியேட் பண்ணுறது, அந்த டைமில் பஸ் எப்படி இருக்கும், காசு எப்படி இருக்கும், அண்ட் அந்த டைம் பீரியட் என்னென்னலாம் இருக்கும், அவர் பல ஆட்களை சந்திப்பாரா, இவங்களை இவர் மீட் பண்ணாரா, இங்கே போய் இவரை பார்த்தாரா அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி புதுசாகவும் இருந்துச்சு. அதை டச் பண்ண விதமாகவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் சில எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகளுமே இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் ஒர்க் ஆகாத விஷயங்கள் என்னென்னா, இதில் வந்து அந்த எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா இப்போ இந்த ராக்கெட்ரி படத்தில் வந்து நம்பினாரன் கேரக்டரோட இப்பேற்பட்டவருக்கு இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கா, இப்பேற்பட்டவருக்கு இப்படி ஒன்று ஆயிருக்கான்னு சொல்லி அந்த கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். அவருக்கு தான் ஆகிடக்கூடாதுப்பா, அவர் எப்படியாச்சும் சரியாயிட்டு வரணும்ப்பான்ற ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அது இந்த படத்தில் டோட்டலாக கம்மியாச்சு. மெயினாக இதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காருன்னு அந்த இன்ஃபர்மேஷனை ரொம்ப டீட்டெயிலாக டச் பண்ணியிருக்கிறாங்க. அதே அளவு கொஞ்சம் அந்த எமோஷனல் சைடுமே டச் பண்ணியிருந்தா இன்னும் இந்த படத்தோட கனெக்ட் ஆகி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். பட் மற்றபடி எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒருத்தருடைய கதை. ஸோ ஒரு டீட்டெயில்டாக இவரை பற்றி எனக்கு ஜிடி நாயுடு கேள்விப்பட்டிருக்கேன், பட் அவ்வளோலாம் தெரியாதுனாக்கா தாராளமாக அவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். எனக்கு இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச், ஓகே பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு டீசென்ட் வாட்ச் கேட்டகரியில் இந்த படத்தை வைப்பேன். சரி, 2வது ரத்த கலரி சம்பவமான டிசி படத்துக்கு வருவோமா. ஆக்சுவலாக இந்த படத்து மேலே துளி கூட எக்ஸ்பெக்டேஷன்ன்றது எனக்கு சுத்தமாக இல்லை. ஆக்சுவலாக இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கைது கேட்டுக்கிட்டு இருந்தால் எதுக்கு சம்மந்தம்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாருன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. அதுலேயும் அனிருத்தோடைய இந்த முரட்டுத்தனமான பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த சாங்ஸு பிஜிஎம்லாம் அடுத்து ஜெயிலர் 2ல் கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இந்த படத்துக்காக வேஸ்ட் பண்ணுறாருங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட போன வரைக்கும் இவ்வளோ ஒரு மைனஸ் எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தேன். சரி, என்ன தான் பண்ணியிருப்பார் அருண் மாதேஸ்வரன், அதே போல் கேங்ஸ்டர் கதையை எடுக்கிறேன், அதை ரத்த கலரியாக எடுக்கிறேன், ராவாக எடுக்கிறேன், இவ்வளோ தானே பண்ண போகிறாருன்ற அந்த ஒரு பேசிக் மைண்ட் செட்டு தான். ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வர்றதுங்கிறதெல்லாம் சத்தியமாக என் லிஸ்ட்லேயே கிடையாது. என்னடா நீங்கள் லோக்கி ஹீரோவாக ஏற்றுக்க வைக்கிறீங்க, ஹீரோவாக இவர் வந்து ஆஹா ஓன்னு நடிக்கிற சீன்லாம் இல்லை, இந்த கேரக்டருக்கு இவர் ஃபிட் ஆகிறாருன்னு வைங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக லோக்கிங்கிறது மாதிரி தான் அந்த கேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சிடணும்னு வைங்களேன். அனிருத்து தான் இந்த படத்துடைய ஹீரோ, எல்லாமே அனிருத்துக்கு தான் மொத்த கிரெடிட்ஸும் போய் சேரும். மனுஷன் வந்து வாசித்து தள்ளுகிற அப்படி. அதுலேயும் இந்த ப்ரீ இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், அந்த இன்டர்வல் மூமெண்ட்டை செட் பண்ணி அது பயங்கரமாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸு அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு மொத்தமாக ஒரு அட்டாக் பண்ணுற சீக்வன்ஸ் எல்லாம் வந்து இவர் வாசித்து தள்ள அங்கே நீங்கள் யாரை நிறுத்திருந்தாலும் அந்த மாஸ் மூமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதனாலேயே அது இல்லாமல் இது கமர்ஷியலாக இருந்துச்சு. இப்போ அருண் மாதேஸ்வரன் வந்து அவர் வந்து சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பார், குடலை உருவி மாலையெல்லாம் போடுவார், இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் ஒரு மாதிரி ராவாக இருக்குமே, அதை உட்காந்து பார்க்க முடியாது, அப்படியே தூக்கி ஃபுட்டேஜை காட்ட வராங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கும்ல. இதில் கமர்ஷியலாக டீல் பண்ணுறாரு. கமர்ஷியல் உங்களுக்கு வருது இல்லை, அதை விட்டு ஏன் நீங்கள் ராவாக எடுக்கிற நடமுடிக்கிறீங்கன்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு எனக்கு. வந்து இது அதாவது நான் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷனில் போனதுனால இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக
நான் முழு படத்தை உட்காந்து பார்த்துட்டேன்னா என்ஜாய் பண்ணுறேன்னா சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபயர் விட்டுறான்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸாக தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸாக இருக்குது. அதுக்குன்னு இந்த கதையில் வந்து நீங்கள் இது கண்டே பிடிக்க மாட்டீங்க, இந்த சீனை வந்து நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டுமே கிடையாது. ஆக்சுவலாக ஸ்டார்ட் டு எண்டு இப்படி தான் நடக்கும். இந்த கேரக்டர் வந்துட்டாங்களா, ஓகே இந்த கேரக்டருக்காக இப்படி ஒரு பண்ணுவார், இதுக்கப்புறம் இந்த விஷயங்களும் நடக்கணும், கிளியராக ஸ்டார்ட் டு எண்டு உங்களுக்கு கிளியராக தெரியும்ப்பா. ஆனால் அந்த ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ண விதமாக அந்த கேரக்டரோடு நம்ம கனெக்ட் ஆகிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கனெக்ட் ஆகிட்டேன். இவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, இவரை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, நீங்கள் வந்து கேங்கு தான்ப்பா, பட் போங்க உசுரை பணைய வச்சாச்சு காப்பாற்றி கூட்டுவாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ண வச்சாங்க. இதில் இருக்கிற சில மைனஸ் எல்லாம் வந்து நம்ம அனிருத் அவர்கள் தான் பரவாயில்ல, அந்த மைனஸ் எல்லாம் மறந்துடுங்க, நம்ம மியூசிக்கை போட்டு உங்களை அந்த மியூசிக்கிலே வச்சுருக்கிறன்ற மாதிரி தேட்டர் மெட்டீரியலாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லா இருந்துச்சுப்பா. ஆனால் வைலன்ஸு கெட்ட வார்த்தைன்னு ஹெவியாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் 18+ மட்டுமே, அவங்க மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி ரத்த கலரி சம்பவங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறவங்க இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாமே தவிர மற்றவங்களுக்கு பெருசாக என்னடா இது வெட்டு குத்தாவே படம் முழுக்க கிடக்குதுங்கிற மாதிரி அவங்களுக்கு பெருசாக இந்த ஆக்ஷனே கொஞ்சம் அளவாக இருந்தால் போகிறோம்னா அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஆக்ஷன் பிரியர்கள் அது இல்லாமல் இந்த ராவாக எடுக்கக்கூடிய படத்தில் அதை கொஞ்சம் கமர்ஷியலாகவும் டச் பண்ணால் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு மைனஸ் எக்ஸ்பெக்டேஷனில் போனதுனால சாட்டிஸ்ஃபைடாக வந்தேன்ப்பா. ஓகே நல்லா இருந்துச்சுப்பா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது வந்து எனக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மீட்டரில் இருக்குது, தேட்டரில் ட்ரை பண்ணக்கூடிய படம் தான்ப்பா. ஸோ ஆஹா ஓஹோ படம்லாம் சத்தியமாக இல்லை, ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீக்கெண்டு 2 படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த 2 படத்தையும் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓடிடி ஏரியா அடுத்தடுத்து கவர் பண்ணி விட்ருவான். பை.